வணக்கம். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு ரொம்பவே உன்னதமானது. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அவங்களுடைய தாம்பத்திய உறவு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தாக்க நீயா நானா அப்படிங்கிற ஒரு டக் ஆஃப் வார்லேயே தான் லைஃப் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நம்ம மாதிரியான ஒரு பெற்றோர்கள் இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய காலகட்டமும் சரி, நம்ம வாழ்ந்த சிறு வயதில் வாழ்ந்தது, அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி, நம்ம அம்மா, நம்ம அப்பா, தாத்தா இவெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான இதில் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிண்டு பொறுமையோட எல்லாரும் வாழ்ந்தாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற இதில் இந்த பொறுமை, இந்த விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவளுக்கு முக்கியமானது 2 பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்களே தவிர மனதளவில் அவங்க 2 பேரும் மேட்சிங்காக இருக்காங்களா, அவங்க 2 பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு நெருடல் இருக்கத்தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறவங்க நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி போடாமல், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீ இது பண்ணணும், நான் இது பண்ணேன், நீ பண்ணல அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர என்ன ஆசைக்கு நான் இது பண்ணுறேன், ஒன்றால் முடிச்சதை நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்குள்ள போயிட்டோம்னா அந்த தேவையில்லாத அந்த சங்கடங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பான ஒரு காதல் வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய குழந்தைகளான இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல விருப்பது இதே தான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். நீயா நானாங்கிறது போட்டியே வேண்டியதில்லை. அன்பை வெளிப்படுத்துங்க, ஆத்மார்த்தமான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துங்க. அந்த வெளிப்படுத்தினாலே உங்களுக்குள்ளே இருக்கிற கம்பேட்டபிலிட்டி ரொம்பவே அதிகமாகும். ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை பூந்தோட்டத்துக்குள்ள நீங்கள் நுழைந்து அன்பென்னும் அந்த காதலை அனுபவிக்க முடியுங்கிறது என்னுடைய